வாங்க நம்ம கம்பெனி ப்ரொடக்ஷன் vlog பார்க்கலாமா? லாஸ்ட் vlogல நம்ம மிஷின்ஸ் எல்லாம் எப்படி க்ளீன் பண்ணுறோம் அப்படின்றத பார்த்தோம். இந்த vlogல அதுக்கு அடுத்த ஸ்டெப்ஸ் என்னென்னன்றதை பார்க்கலாமா? ஒரு நல்ல இட்லி தோசையோட ஜேர்னி எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு தெரியுமாங்க? இங்கிருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. என்ன சொல்கிறீங்க, ரா மெட்டீரியல்ஸ் தானே ரொம்ப முக்கியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் முக்கியம் தாங்க. ஆனால் அதை அரைச்செடுக்கிற பக்குவம் தாங்க இட்லி சாஃப்டாக வர்றதுக்கும் தோசை கிறிஸ்பியாக வர்றதுக்குமான மெயின் ரீசனே. நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன், நம்ம ரைஸ் கிரைண்டிங் மிஷின் எல்லாம் நல்லா ப்ராப்பராக ஒரு பார்ட்ஸாக க்ளீன் பண்ணி ஹாட் வாட்டர் ஊற்றி க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு தான் ப்ரொடக்ஷன் ஃபிட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி தாங்க நம்ம எப்போவுமே ஸ்டார்ட் பண்ணுவோம். ரா மெட்டீரியல் பர்ச்சேஸில் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அதை விட ஒரு படி மேலே தாங்க இங்கே கிரைண்டிங் ப்ராசஸ்க்கு நாங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். பிகாஸ் நம்ம ப்ராடக்டோட அவுட்புட்டை டிசைட் பண்ணுற மெயின் ஸ்டேஜே இது தாங்க. நம்ம மாவுக்கு உளுந்து அண்ட் அரிசி எவ்வளோ பக்குவமாக அரைச்செடுக்கிறோம் அப்படின்றத இந்த வீடியோவில் பாருங்கள். நான் ரியல் டைமில் ஒரு கன்சியூமராக ஃபேஸ் பண்ண இஷ்யூ என்னென்னா, ஒரு சில மாவில் இட்லி ரொம்ப சூப்பராக வரும், பட் தோசை நல்லா வராது. இன்னும் சில மாவில் பார்த்திங்கன்னா தோசை ரொம்ப செம்மையாக வரும், ஆனால் இட்லி ஒழுங்காக வராது. ஸோ அதனால தான் நம்ம ப்ராடக்டில் அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நாங்கள் ரொம்ப கான்சியஸாக யோசித்தோம். அதனால தான் பார்த்திங்கன்னா நம்ம மாவில் இட்லியும் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும், தோசையும் அவ்வளோ கிறிஸ்பியாக வரும், பணியாரமுமே ரொம்ப சூப்பராக வருங்க. நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் கோயம்புத்தூரில் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். விலாங்குறிச்சி, சேரன் மாநகர், நேரு நகர், விநாயகபுரம், சரவணம்பட்டி இந்த ஏரியாஸில் இருக்க எல்லா ஷாப்ஸ்லேயுமே மேக்ஸிமம் மாவு அவைலபிளாக இருக்குங்க. ஒரு தடவை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும். இதோட நம்ம vlog முடிய போகுதுங்க. இதுக்கப்புறம் அடுத்தடுத்த ப்ராசஸை நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். உங்களுக்கு இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டாட்டா, பாய் பாய்.